ஹாய் ஆல், வெல்கம் டு என்ஆர்எம்ஆர்பி. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் லைவ் டெஸ்ட் வச்சோம். எம்சிக்யூஎஸ் டிஸ்கஷனோட லைவில் டெஸ்ட் வச்சோம். அதனால் கொஸ்டினை படித்து முடிச்சதுக்கப்புறமா அவங்க ஆன்சர் சொல்கிறதுக்கு இடையில கொஞ்சம் நிறையா டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் வியூவர்ஸ் எல்லாமே யூடியூப்பில் லைவில் வச்ச கிளாஸோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் லென்த் வந்து 2 hours கிட்டே இருக்குது. அதனால் அது எங்களால் பார்க்க முடியல, நிறைய டைம் ஆகுது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த எம்சிக்யூஸை அவங்க அட்டன் பண்ணுறதுக்காகவும் அவங்க திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த வீடியோவை கொஞ்சம் அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த டைம், அந்த அமைதியாக இருக்கக்கூடிய டைம், அது மாதிரி கொஞ்சம் டைம்லாம் கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணி குறைச்சிருக்கு. அதனால் இந்த ஒரு வீடியோவில் மட்டும் ஒரு சில சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 30 MCQSங்கிறது வந்து 120 MCQSக்கு சமம். நீங்கள் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகே, தேங்க்யூ. வீடியோவை பாருங்கள். இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு மாதிரி கிளாசிஃபிகேஷன் இருக்கும். இப்போ மேலே இருக்கிறது ட்ரிபார்ட்டி புக்கு, அட்ரினர்ஜிக் அகோனிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது அது ஒரு டைப்பில், அதாவது அது செய்யக்கூடிய ஆக்சனை வச்சு ஒரு சில பேர் பிரிச்சிருப்பாங்க. இல்லைனா அது என்ன கேட்டகரியில் இருக்கோ அதை வச்சு கொஞ்சம் பிரிச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அதில் கெமிக்கல் காம்பினேஷனை வச்சு கிளாசிஃபிகேஷன் பிரிச்சிருப்பாங்க. அதில் டைரக்ட் ஆக்டிங், இன்டைரக்ட் ஆக்டிங் அப்படின்னு 2வது டேபிளில் இருக்குது. லாஸ்ட்டாக இருக்கிறது அந்த நேப்பசோலின், ஆக்சிமெட்டசோலின், ஜைலோமெட்டசோலின் இதெல்லாம் பார்த்தீங்க. அடுத்து சால்மெட்ரால், பேம்பியூட்ரால். இதில் பார்த்தீங்களா பால்பிட்டேஷன்னா அந்த பாட்டு துடிக்கிறது, அந்த இதெல்லாம் சொன்னேன்ல, அது நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே ட்ரீமர்ஸ் அப்படின்னாவே கை நடுங்கிறது. இந்த சால்பியூட்டமால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சால்பியூட்டமால், பியூல்பிட்ரால் இதெல்லாம் ஓவர் டோஸ் போச்சு அப்படின்னாக்க அவங்களுக்கு கையெல்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து ரொம்ப அதிகமாக ஓவர் டோஸ் ஆகிடுச்சு, இல்லைனா இந்த ட்ரீமர்ஸ் வந்து கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதை பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே வந்து ஓவராலாக இந்த அட்ரினர்ஜிக் அப்படிங்கிற ஒரே ஒரு சாப்டரை கம்ப்ளீட்டாக நம்ம ரிவர்ஸ் பண்ணியாச்சு, ரொம்ப ஷார்ட்டாக. அதாவது அதில் நடக்கக்கூடிய ஆக்ஷன்லாம் நம்ம ரொம்ப தனித்தனியாக படிக்காமல், புக்கு ஃபுல்லாக வாசிக்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம முடிச்சிட்டோம். சரி, ரைட், ஓகே. இதை வச்சு நம்ம இப்போ ஒரு எம்சிக்யூஎஸ் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இதில் பாருங்களே, எபினெப்ரின் may have enhanced cardiovascular action in patients with அப்படின்னு போட்டிருக்கு. எபினெப்ரின் அப்படின்னா அதோட இன்னொரு பேர், செட்டிங்ஸில் வந்துட்டு கிளியர் பிக்சர் இருக்கும், அதாவது பிக்சர் குவாலிட்டி தெளிவாக இருக்கிறது இருக்கும், அது வச்சுக்கங்களே. சரி, ஓகே, பார்க்கலாம். இதில் எபினெப்ரின் may have enhanced cardiovascular action in patient with இருக்கு. எபினெப்ரின், நார் எபினெப்ரின் அப்படிங்கிறத பார்த்தோம். எபினெப்ரின் அப்படின்னாவே அட்ரினலின் தான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அட்ரினலின் இதுதான் நம்ம தப்பு பண்ணுறோம். அந்த இடத்துல அதோட இன்னொரு பேர் என்னவோ அந்த இடத்துல பொறுமையாக நம்ம வாசிக்கிறது கிடையாது. அதுக்குள்ள நம்ம ஆன்சருக்கு போயிடுவோம். அந்த இடத்துல ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது, டயாபெட்டிக் இருக்குது. இந்த இடத்துல வந்து எபினெப்ரின் எதை வந்து ஒரு ஆக்ஷனை வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணி விடுது, எதை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அட்வர்ஸ் சைடு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிங்கிறப்ப ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம அந்த அட்ரினலின் எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பிபி அதிகமாகும், அட்ரினலின் எடுத்துக்கும் போது ப்ரெஷர் அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆஸ்துமான் இருக்கு. ஆஸ்துமா அப்படின்னா என்ன? மூச்சோட சிரமமாக இருக்கும், அந்த இடம் தான் ஆஸ்துமா. ஆனால் நம்ம அட்ரினலின் என்ன பண்ணுது? மூச்சோட சிரமமாக இருக்கிறதுக்காக வேலையை பார்க்குது. அந்த டைமில் தான் நம்ம ஓடுறோம், ஆடுறோம், நல்லா வேகமாக தானே மூச்சு விட்டோம். அப்போ ஆஸ்துமா கிடையாது, ஆஸ்துமா இருக்க வாய்ப்பில்லை. அடுத்தது டயாபெட்டிக்னு இருக்குது. டயாபெட்டிக்கும் எபினெப்ரினுக்கும் அட்ரினலினுக்கும் சம்மந்தமே இருக்காது. கரெக்டா? ஓகே, சூப்பர். எல்லோரும் போட்டிருக்கீங்க. இதில் எல்லோரும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. Epinephrine may have enhanced cardiovascular actions in patients with. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு எபினெப்ரின் may have enhanced cardiovascular actions in patients with போட்டிருக்கு. ஸோ அப்போ ஹைப்பர் டென்ஷன் ஓகே தான், அது அட்ரினலின் ஹைப்பர் டென்ஷன் கொடுக்குது. ஆஸ்மா கண்டிப்பாக கிடையாது, டயாபெட்டிக் கண்டிப்பாக கிடையாது. ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து அட்வர்ஸ் எஃபெக்ட் மாதிரி இது கொடுக்குது. அதனால ஹைப்பர் தைராய்டிசம் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின். சைடு எஃபெக்ட் ஆஃப் அட்ரினலின் பார்த்தோம்ல. அட்ரினலின் எடுத்துக்கிட்டாரு தலைவர், ஒரு 5 நிமிஷம் பறந்து அடிப்பாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆவார்?
சைடு எஃபெக்ட் ஆஃப் அட்ரினலின். ஆன்சர் போடுங்க, நம்பர் போட்டே போட்டுருங்க. கொஸ்டின் நம்பர் 2ன்னு போட்டு ஓகே குட் சூப்பர். எல்லாருமே கரெக்டாக போட்டிருங்க. ஆங்ஸைட்டி, ஃபியர், டென்ஷன். ஆமாம், அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு அப்படியே டல்லாக அப்படியே ட்ரௌசினஸாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், கொஞ்சம் ஃபியர்லாம் இருக்க தான் செய்யும். சரி ரைட், அதான் முடிச்சிட்டோமே, அடிச்சிட்டோமே, அவன் வந்து திருப்பி நம்மள அடிச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் இருக்க தான் செய்யும். இல்லைன்னா போய் ஆள் கூட்டிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 3rd கொஸ்டின் கொஞ்சம் சின்னது பண்ணுறேன், தெரியுதான்னு பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஏஜென்ட் இஸ் யூஸ்ட் அஸ் நேசல் டீகன்ஜஸ்டன்ட்? இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் சொல்லி முடிச்சுட்டா நான் அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன். தெரியுதோ பரவாயில்ல, எல்லாம் நம்ம தான் இருக்கோம். பண்ணுங்க, கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்றது தானே நம்ம இவ்வளவு தூரம் நான் அந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். நேசல் டீகன்ஜஸ்டன்ட் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்தில் என்ன வரணும்? நம்ம ஒரு ஸ்ப்ரே கடையில் வாங்கிட்டு வந்து நோஸில் வச்சு அடிச்சுக்கிறோம்ல, அது ஞாபகத்தில் வந்துடும். அதுக்கு 3 ஸ்ப்ரே இருக்கு. ஒரு ஸ்ப்ரே வந்து எனக்கு இமேஜ் கிடைக்கலன்னு சொன்னேன், அப்போ 4 ட்ரக் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை சொல்லும் போதே அதுக்கு ட்ரக்கோட பேர் ஸ்டார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொன்னேன்ல. ஸோ தேர்டுக்கு ஆன்சர் ஆக்சிமெட்டசோலின். ஏன்னா ஜோலின் அப்படின்னு முடியக்கூடிய ஒரு ட்ரக்கு. அடுத்தது பினைலெப்ரின் சொன்னேன், ஆக்சிமெட்டசோலின். இன்னொன்று வந்து சைலோமெட்டசோலின், பினைலெப்ரின். அடுத்தது ஜூடோ எபிட்ரின். எபினெப்ரின் கிடையாது, எபிட்ரின் தான் அங்கே போட்டிருக்கு. சீல ஆன்சர் ஏதோ தப்பாக பார்த்துருப்பீங்க போல. அதனால இந்த 4 ட்ரக் மட்டும்தான் நேசல் டீகன்ஜஸ்டன்ட்ல வரும். அடுத்து 4th ஒன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஏஜென்ட் இஸ் யூஸ்ட் இன் டு இன்க்ரீஸ் தி டியூரேஷன் ஆஃப் லோக்கல் அனஸ்தீசியா? இதில் என்ன கொஸ்டின் புரியுதா? கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரக்கு லோக்கல் அனஸ்தெட்டிக் கொடுக்கும்போது அதோட சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி லோக்கல் அனஸ்தெட்டிக் கொடுத்தா லோக்கல் அனஸ்தெட்டிக்கோட அந்த டியூரேஷன், அதாவது மறுத்து போறக்கூடிய அந்த மறுத்து போறக்கூடிய அந்த ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகரிக்கும், நீடிக்கும். அதுக்கு எந்த ட்ரக்கை லோக்கல் அனஸ்தெட்டிக்கோட சேர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு போட்டுருக்கு. ஆன்சர் சொல்லுங்க. கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம கெஸ் பண்ண முடியும். அதாவது என்னத்தை சேர்த்து லோக்கல் அனஸ்தெட்டிக்கோட போடுவாங்க, எது சேர்க்குற மாதிரி இருக்குது, எது மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட தெரியும். லோக்கல் அனஸ்தெட்டிக்னு அங்கே போட்டாங்க. அப்போ கீழே ஆன்சரில் ஏல ஒரு லோக்கல் அனஸ்தெட்டிக் வந்துருச்சு. ஏற்கனவே கொஸ்டின் என்னன்னா லோக்கல் அனஸ்தெட்டிக்கோட எந்த மெடிசனை சேர்த்து போடுவாங்கன்னு கொஸ்டின். அப்போ கீழே லிடோகைனுங்கிறது ஏற்கனவே ஒரு லோக்கல் அனஸ்தெட்டிக். அப்போ ஏ கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்தது டோப்பமைன் ஒன்று இருக்குது டியில். அந்த டோப்பமைன் அது வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், பிரெயினில் இருக்கும். அதுக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ மீதி 2 தான். அந்த மீதி 2ல் எஃபிட்ரின் ஒன்று இருக்குது. அந்த எஃபிட்ரினுக்கும் நேசல் டீகன்ஜஸ்டன்ட் ப்ரோங்கோ டைலேட்டர். எஃபிட்ரின்ங்கிறது ஒரு ப்ரோங்கோ டைலேட்டர். ஏன்னா எஃபிட்ரின் ஸ்காப் சிரப்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஆன்சரையுமே ரிலேட்டட் பண்ணி அது எதுக்கு, அது எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இதை கொஞ்சம் ஸ்பீடாக யோசிக்கணும், அவ்வளோதான். அப்போ ஆன்சர் எபினெப்ரின். எபினெப்ரினோட இன்னொரு பேர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை கரெக்டாக போட்டிருப்பாங்க. அட்ரினலினை தான் லோக்கல் அனஸ்தெட்டிக்கோட கலந்து கொடுப்பாங்க. அதாவது லோக்கல் அனஸ்தெட்டிக்கோட டைம் டியூரேஷனை அதிகப்படுத்துறதுக்காக. சரி ரைட். 5th கொஸ்டின். ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் அனஃபைலாட்டிக் ஷாக். அனஃபைலாட்டிக் ஷாக் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்கின் ரேசஸ் வருது, ஹார்ட்ல வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கார்டியோஜெனிக் ஷாக்கு. அனஃபைலாட்டிக்னா திடீர்னு அவங்க உடம்பெல்லாம் தடிச்சு போயிடும், அப்படியே ரெட்டா இருக்கும், அது மாதிரி இருக்கிறது அனஃபைலாட்டிக் ஷாக்கு. இதுக்கு என்ன ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கொஸ்டின். ஆன்சர் போடுங்க. 5th ஒனுக்கு 5th ஒன் ஏதாவது கெஸ் பண்ண முடியுது? அப்போ கெஸ் பண்ணும்போது என்னன்னா 5th ஒனுக்கு ஆம்பிட்டமின் அது எங்கே வந்துச்சு யோசிச்சு பாருங்க. ஆம்பிட்டமின் ஒரு வேர்டு எல்லாத்துலேயுமே வரும், மிக்ஸ் ஆகி வரும். அப்போ அப்படி வந்துச்சுனாக்கா அது வந்து அட்ரினர்ஜிக் ட்ரக்ல ஒரு பாட்டு அமைன் குரூப் அதோட கண்டிப்பாக சேர்ந்து வரும். அமைன் குரூப் சேர்ந்து வரனால இது வந்து சிம்பத்தோ மைமெட்டிக் அமைன்ஸ்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேரும் சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ அனஃபைலாட்டிக் ஷாக். இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு இன்செக்ட் ஏதோ கடிச்சிருச்சு.
இல்லைன்னா என்னன்னே தெரியல, நம்ம உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி ஆகிடுச்சு. அந்த அலர்ஜி ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது? ஹிஸ்டமின் இருக்கனால ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹிஸ்டமின் எங்கே இருக்குது? பிளட்டில் இருக்குது. அப்போ நம்ம உடம்புல ஒரு பார்ட்லையோ இல்லை ஒரு முதுகு பக்கமோ இல்லை வயிறு பக்கமோ எங்கேயாவது ஒரு பக்கத்துலையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இது மாதிரி அலர்ஜி ஆகக்கூடியது தான் அனஃபிலாக்டிக் ஷாக்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளட்டில் ஹிஸ்டமின்ஸ் நிறைய அந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கும். நம்மளோட அந்த வெளியிலேருந்து வந்த அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸும் அந்த இடத்துல இருக்கும். அப்போ வேகமாக பிளட் சர்க்குலேஷன் நடக்கணும், வேகமாக ரத்த ஓட்டம் ஓடணும். ஹார்ட் வேகமாக துடிச்சுன்னா என்னன்னா பிளட் வந்து எல்லா இடத்துலையும் வேகமாக சர்க்குலேட் ஆகும். அப்போ அந்த இடத்துல இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக ஹோல் பாடிக்கும் ஈஸியாக பரவிடும், அதாவது வேகமாக போயிடும். அதனால் கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை கொஞ்சமாக குறைச்சி அதுக்கப்புறமா அவங்களுக்கு மெடிசன் கொடுத்து அது ரிலேட்டடாக ஆன்டிஹிஸ்டமின் இது மாதிரி ஏதாவது கொடுத்து அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தணும்னா ஹார்ட் அதிகமாக துடிக்கணும். அப்போ ஹார்ட் அதிகமாக துடிக்கணும், எந்த ட்ரக் கொடுத்தா ஹார்ட் அதிகமாக துடிக்கும்? நம்ம தான் அந்த கதையிலே சொன்னேனே. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சரு எபினெப்ரின், அட்ரினாலின். ஓகே, அடுத்தது 6th கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டின், விச் இஸ் நாட் ஆன் எஃபெக்ட் ஆஃப் எபினெப்ரின். இது மாதிரிலாம் வரும், எக்ஸப்ட் வரும். கொஸ்டினை வந்து முழுசாக நல்லா தெளிவாக படிச்சு பாருங்க. எக்ஸப்ட் வரும், எக்ஸிட் வரும், நாட் வரும். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வார்த்தைகள். அதாவது ஒரு கொஸ்டினை கொடுத்துருவாங்க, அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 4 ஆன்சர் கீழே இருக்கும். நம்ம படிச்சது மாதிரியே இருக்கும், உடனே போய் நம்ம டிக் அடிக்கிற அளவுக்கு இருப்போம். ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு ஆன்சரை சம்மந்தம் இல்லாத ஆன்சரை கொடுத்துட்டு சம்மந்தம் இருக்கிற மாதிரி ஒரு 3 ஆன்சர் கொடுத்துட்டு இதில் எது இல்லைன்னு கேட்டிருப்பாங்க. கடைசியில் ஒரு வார்த்தையில் இருக்கும், அதை முழுசாக பார்க்காம நம்ம போய் கரெக்ட் ஆன்சர் டிக் அடிச்சு வந்துடுவோம். அவ்வளோ அவசரம். அதனால கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் வரும் நிறையா. அதனால நான் பார்த்துங்க. விச் இஸ் நாட் ஆன் எஃபெக்ட் ஆஃப் எபினெப்ரின். கீழே இருக்கிறதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் எபினெப்ரினோட வேலை இல்லை. எபினெப்ரின் அப்படின்னா அட்ரினாலின். அதை உடனே நமக்கு மைண்ட் கொண்டுட்டு வந்துடணும் அந்த இடத்துக்கு. சொல்லுங்க, இதுக்கு என்ன ஆன்சர்? ஆருக்கு டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா நான் எக்ஸ்பிளனேஷன் டக்கு டக்குன்னு கொடுத்துருவேன். கொஞ்சம் யோசிங்க, அதனால கொஞ்சம் கூட டைம் கொடுக்குறேன். சரி, ஓகே. இப்போ இதில் வந்து அட்ரினலின் இருக்குது, அது எந்த வேலையை கீழே இருக்கிறது செய்யாதுன்னு சொல்லி கேட்குறான். அது இருமுகனில் விக்ரம் வந்து அட்ரினலினை எடுத்துக்குவான். எடுத்தோடனே அவனுக்கு என்ன நடக்கும்? மிட்ரியாசிஸ் வரும், கண்ணு நல்லா பெருசாச்சு. அதுக்கப்புறம் புரோங்கோ டைலேஷன் சொல்கிறாங்க. புரோங்கோ டைலேஷன் நடந்துச்சுன்னா நம்மளோட புரங்கையும் புரங்கியோல்ஸும் அதோட சைஸை அகலமாக்கிடும். அப்போ வெளியிலேருந்து காற்று ஈஸியாக வரும், சுவாசிக்கிறதுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும், வேகமாக மூச்சு வாங்குவாங்க. வேகமாக மூச்சு விடணும்ல, காற்று நிறையா சுவாசிக்கணும்ல, அதனால புரோங்கோ டைலேஷன் நடக்கும்னு சொன்னேன். அப்போ அது கரெக்டு தான், அதாவது அட்ரினலோட அது ஆக்ஷன் தான். அடுத்தது ஹைப்பர் கிளைசீமியா. நம்ம உடம்புக்கு வந்து குளுக்கோஸ் தேவைப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ லிவரில் வந்து ஏற்கனவே கிளைக்கோஜன் இருக்கும். அந்த கிளைக்கோனியோலைசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமாக குளுக்கோஸாக நம்ம உடம்புக்கு கிடைக்குது. அப்போ வேகமாக நம்ம ஃபைட் பண்ணும்போது நமக்கு குளுக்கோஸ் நிறையா தானே தேவைப்படும். அப்போ நம்ம உடம்புல அந்த டைமில் ஹைப்பர் கிளைசீமியா தானே இருக்கும். அடுத்தது லிப்போலைசிஸ், அதுவும் சொன்னேன். அந்த எனர்ஜியும் பத்தாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேட்டு அதுவும் கரையும் தானே சொன்னேன். ஏன் நம்ம ஒரு ஜிம்முக்கு போகிறோம், ஒரு ரன்னிங் ஓடுறோம், இல்லை ஸ்கிப்பிங் பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், இதெல்லாம் எதுக்கு? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைக்கிறதுக்கு தானே. ஸோ இப்போ இந்த 3 ப்ராசஸுமே அட்ரினலின் எடுத்துக்கிட்டால் நடக்குமே. அப்போ புரோங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பயங்கரமாக ஓடுறோம், அப்போ மூச்சு வாங்கும். அந்த டைமில் போய் புரோங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? நம்ம சுவாசமே சுவாசிக்கவே முடியாது, காற்று உள்ள போயிட்டு வெளியில் வரவே முடியாது. புரோங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால புரோங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இதுதான் ஆன்சர். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் எபினெப்ரின் ஆன் ஹார்ட் இன்க்ளூட். 7வது கொஸ்டின், ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு. அட்ரினலின் ஹார்ட்டில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கொஸ்டின். இது வந்து நம்ம சொல்லிக் கொடுத்தல அந்த இது இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்க முடியும். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஏதாவது சேர்த்து படிச்சுக்க முடியும். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நம்ம ஒமிட் பண்ண வேணாம். அதனால தான் இதையும் நான் எடுக்கல. இது மாதிரி கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வரணும். நம்ம படிக்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம், வீடியோவில் கொஞ்சம், இந்த மாதிரி எம்சிக்யூஸ் பார்க்கும்போது இதில் கொஞ்சம் புதுசாக படிப்போம். அதனால இந்த ப்ராசஸில் தான் போனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். இதில் ஈஸியாகவே நம்ம ஒன்று பண்ணிடலாம், ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். அட்ரினலின் போட்டவுடனே ஹார்ட் ரொம்ப வேகமாக துடிக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து கார்டியாக் அவுட்புட்னா என்ன அர்த்தம்? ஹார்ட்லேருந்து பிளட் வெளியில் வரக்கூடிய அந்த ஒரு வால்யூம், இதை தான் கார்டியாக் அவுட்புட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. பாசிட்டிவ் ஐனோட்ராப் அதுவும் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. 2 ஆன்சர் எப்படி இருக்க முடியும்? ஸோ இப்போ ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிட முடியும். ஓகே, அடுத்தது 8th கொஸ்டின். அட் லோ டோஸ் எபினெப்ரின் காஸ் வாசோடைலேஷன்.
இது ட்ரூவா ஃபால்ஸா? லோ டோஸில் கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஏ தான், ட்ரூ தான், கரெக்ட். அடுத்தது 9th கொஸ்டின், which is an indirect acting adrenergic agonist. பார்த்தீங்களா, இந்த இடத்துல இன்டைரக்ட், டைரக்ட் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வருது இல்லையா? அதனால தான் ஒரு கிளாசிஃபிகேஷனை ஒரு புக்கில் படிக்கும்போது அந்த கிளாசிஃபிகேஷனை மட்டும் ஒரு ஆன்லைன்லையோ இல்லை வேறு புக்லையோ நம்ம பார்க்கும்போது அதோட ஹெட்டிங் மட்டும் வேறு வேறு கொடுத்துருப்பாங்க. அதோட எந்த கேட்டகரிக்கு கீழே வருது, ஆக்ஷனை வச்சா இல்லை தெரப்பிட்டிக் யூஸை வச்சா, அது ஆக்ட் ஆகிற இடத்த வச்சா இல்லை கெமிக்கல் டெரிவேட்டிவ்ஸை வச்சு அந்த கிளாசிஃபிகேஷனை பிரிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ஒரு 3 விதமாக கிளாசிஃபிகேஷன் எடுத்து அந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல நம்ம அப்படி பார்த்ததுக்கு உண்டான விளைவு இங்கே தான் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். என்கிட்ட புக்கில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கூகுள் இருக்குது, எல்லா விதமான கிளாசிஃபிகேஷனும் அவன் சொல்கிறான், அதை பார்த்துக்கலாம். 9th ஆன்சர் சொல்லுங்கள். இன்டைரக்ட் ஆக்டிங் அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கங்க. அட்ரினர்ஜிக் பிளாக்கர் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்களா, அட்ரினர்ஜிக் ட்ரக் சொல்லியிருக்காங்களா? இதுக்கு மட்டும் முதல்ல ஆன்சர் சொல்லுங்க. இது புரியுதான்னு பார்ப்போம் எல்லாத்துக்கும். 9ன்னு போட்டு அட்ரினர்ஜிக் ட்ரக் சொல்லியிருக்காங்களா, அட்ரினர்ஜிக் பிளாக்கர் சொல்லியிருக்காங்களான்னு சொல்லுங்க. ட்ரக் அப்படிங்கிறவங்க ட்ரக்னு போடுங்க, பிளாக்கர் அப்படிங்கிறவங்க பிளாக்கர்னு போடுங்க. ஏன்னா நமக்கு இந்த புரிதல் இருந்தால் தானே நமக்கு கொஸ்டினே நமக்கு புரியும், அப்போ தான் தானே யோசிக்க முடியும். இந்த புரிதல் இல்லாமல் தான் நிறையா மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓகே. அகோனிஸ்ட் அப்படின்னாவே அது ட்ரக் தான், அது ஒரு ட்ரக். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம உடம்புல அந்த ரிசப்டார் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலை செய்யறதுக்கு அது சிரமப்படும் போதோ இல்லை சோம்பேறித்தனமாக இருக்கும் போதோ அந்த வேலையை அதால் செய்யாமல் இருக்கும் போதோ போய் சப்போர்ட் பண்ணி நானும் சேர்ந்து தூக்க இந்த மூட்டையை தூக்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அகோனிஸ்ட். அதோட வேலையை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்ய வைக்கிறதுக்கு அது அமைதியாக தூங்கும் போது போய் எழுப்பிடுற வேலையை தான் பார்க்கும். ஆண்ட் அகோனிஸ்ட், ANT அகோனிஸ்ட், ஆண்டகோனிஸ்ட் அப்படின்னா தான் பிளாக்கர்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு. 9க்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, 9க்கு ஆன்சரு பி, ஆம்பிட்டமின். ஏன் பினைலெப்ரின் இல்லை, நார் எபினெப்ரின் இல்லை, ஆல் ஆஃப் தி அபோவ் இல்லை? இதில் ஒரு ட்ரக்கை மட்டும் பிடிச்சிருப்பீங்க, ஆல் ஆஃப் தி அபோவ் இருக்கனால எடுத்துட்டீங்க, பரவாயில்ல, சூப்பர். பினைலெப்ரின் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்துடும். இதில் ப்ரோங்கோ டைலேட்டரு, அடுத்து நேசல் டீகன்ஜஸ்டன்ட் இதில் வந்துடும். டைரக்ட் ஆக்டிங் அப்படிங்கிறப்ப இந்த சால்பியூட்டமால், டெல்பியூட்டலின் இதுதான். அப்போ அந்த ட்ரக் இங்கே இல்லை. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல ஆம்பிட்டமின் வந்துருச்சு. ஏன்னா கார்டியாக் ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்லி படித்தோம். அதனால் உடனே வந்து டைரெக்டாக வந்து ஆக்ட் ஆனால் தான் கார்டியாக்கில் போய் நமக்கு ஒர்க் பண்ணோம். அதனால் வந்துட்டு ஆம்பிட்டமின். அடுத்து which of the following may not inactivated by COMT? டென்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. கொஞ்சம் வேகமாக முடிச்சிடலாம். நான் இவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையா, அதனால் 30 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு சாப்டரில் மட்டும். Which of the following may not inactivated by COMT? நாட் இன்ஆக்டிவேட்டட்னு இருக்கு அந்த இடத்துல. இது மாதிரி தெளிவாக நாட்டெலாம் வந்து கேல்குலேட்டர்ஸ் எல்லாம் போட்டு காமிக்க மாட்டாங்க எக்ஸாமில். ஆக்சுவலாக இந்த இதில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் எபினெப்ரினும் வந்துருச்சு, டோபமைனும் வந்துருச்சு. ஐசோபுரோட்டிரினால் அப்படின்னா ஐசோப்ரினாலின், அதோட இன்னொரு பேர் தான்
ஐசோபுரட்டில் ரினால். அப்போ ஒரே இடத்துல 3 நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்துருச்சு. அந்த 3 நியூரோ டிரான்ஸ்மிட்டருமே அட்ரினர்ஜிக் சிஸ்டத்தில் வரக்கூடியது. ஓரளவு அதோட ஒர்க்கெல்லாம் வந்து மேட்சிங்காக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப 3 ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆன்சர் நாட்டுன்னு மேலே வந்துருச்சுனாவே 3 ஆன்சர் ரிலேட்டடாக இருக்கான்னு பார்க்கணும், ஒரு ஆன்சர் ரிலேட்டடாக இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி தான் நம்ம அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணணும். அப்போ பினைலெப்ரின் தான் மேலே உள்ள அந்த ட்ரக்கோட ரிலேட்டடாக இல்லை. ஏன்னு கேட்டால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இயற்கையாக இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மேலே இருக்கிற 3மே, டியில் இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னாக்க அது வந்து சிந்தட்டிக். ஸோ அப்போ ஆன்சர் டி. 10. ஓகே, அடுத்து கேட்டகோலமைன்ஸ் சொன்னேன்ல. கேட்டகோலமைன்ஸ் ஆர் இன்ஆக்டிவேட்டட் பை. போன கொஸ்டின்லேயே இதுக்குண்டான ஆன்சர் கொஞ்சம் இருக்கு. கேட்டகோலமைன்ஸ் அப்படின்னா என்ன? அட்ரினலின், நார் அட்ரினலின், டோபமைன், ஐசோப்ரினாலின், இந்த 4 தான் கேட்டகோலமைன். இந்த 4ல் ஏதாவது ஒரு ட்ரக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறது கொஞ்சமாக தெரிஞ்சா இந்த இடத்துல நம்ம போட முடியும். அந்த இடத்துல சியில் வந்து பினைடைன், அது வி இல்லை ஒய். அந்த இடத்துல கேட்டகோலமைன்ஸ்னு வந்துருச்சு. கேட்டகோலமைன்ஸு 4 ட்ரக்ஸ் தான் நம்ம உடம்புலேயே சுரக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். அது அட்ரினலின், நார் அட்ரினலின், டோபமைன், ஐசோப்ரினாலின். அப்போ அந்த 4 ட்ரக் தான் கேட்டகோலமைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ கீழே எக்ஸ்ட்ரா பினடைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் இருக்கு. அந்த ட்ரக்குக்கும் கேட்டகோலமைனுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்போ சி இல்லை அப்படின்னு நம்ம தெளிவாயிட்டோம். மீதி 3 ஆன்சர் இருக்கு. அப்போ அந்த மீதி 3 ஆன்சர்ல போத்து ஏ அண்ட் பின்னு ஒரு ஆன்சர் இருக்கு. MAO இருக்கு, COMP இருக்கு. அது 2ல் எது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இந்த இடத்துல வந்து உங்களோட கேசிங் தான். இது மாதிரி தெரியாத கொஸ்டினுக்கு சொல்றேன். சரி, ஓகே, ஆன்சர் டி. 11க்கு டி. Which is not an effect of beta-2 receptor agonist. 12th question நாட் வந்துருச்சு. பீட்டா-2 ரிசெப்டாரோட அகோனிஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது பீட்டா-2 ரிசெப்டாரை வேலையில கீழே இருக்க வேலையில எது இல்லைன்னு சொல்லி கேட்குறான். which is not an effect of beta-2 receptor. பீட்டா-2 ரிசெப்டாரோட வேலை என்ன? அதுதான் வந்து கரெக்டான கொஸ்டின். இப்போ என்ன கேட்குறேன்னா பீட்டா-2 ரிசெப்டாரோட வேலை எது இல்லை அப்படின்னு கேட்குறான். அப்போ பீட்டா-2 ரிசெப்டாரோட வேலை என்னன்னு தெரியும். அப்போ பீட்டா-2 ரிசெப்டார் எங்கே இருக்கும்? பீட்டா 1னா ஒரு ஹார்ட்டு பீட்டா 1, அதனால ஹார்ட்டில் பீட்டா 1 இருக்கும். பீட்டா 2ங்கிறப்ப 2 லங்ஸு பீட்டா 2, அப்போ லங்ஸில் இருக்கும். அப்போ லங்ஸில் இருந்துக்கிட்டு அதோட வேலை என்னவா இருக்கும்? வாசோ டைலேஷன் அப்படின்னா, வாசோ அப்படின்னாவே பிளட் வெசல்ஸ், டைலேஷன் அப்படின்னாவே பெருசாகுது. பிளட் வெசல்ஸுக்கும் பீட்டா-2 ரிசெப்டர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சனால அந்த வாசோ டைலேஷனை நம்மளால எடுத்துட முடியும். அடுத்தது யூட்டேரியன் ஸ்மூத் மசில் ரிலாக்ஸேஷன் போட்டிருக்கு. அப்போ பீட்டா-2 ரிசெப்டார் வந்து லங்ஸில் இருக்கனால யூட்டேரியன் ரிலேட்டடாக இருக்கிறதையும் நம்மளால எடுத்துட முடியும். அப்போ இந்த ஏவும் சியும் இல்லைனாவே டியில் வந்து சி இருக்கு. அப்போ சி இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டியும் கன்ஃபார்மாக இல்லைங்கிறத ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ ஆன்சர் வந்து ப்ரோங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன். அடுத்த கொஸ்டின். உடனே வந்து எல்லாருமே டக்குன்னு டவுட் வரும். பீட்டா-2 ரிசெப்டாரோட வேலை வந்து ப்ரோங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் கிடையாதே, ப்ரோங்கோ டைலேஷன் தானே அப்படின்னு. இங்க எது இல்லைன்னு தானே கேட்டிருக்கான். அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 13 எஃபெக்ட் ஆஃப் ஆல்பா-2 ரிசெப்டார் அகோனிஸ்ட். ஆல்பா-2 சொன்னேன். ஆல்பா-2 எங்க இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இன்க்ரீஸ் இன்சுலின் ரிலீஸ், அதுக்கும் ஆல்பா-2க்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை. ப்ரோங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அது சம்மந்தம் இருக்கா? ஆல்பா-2க்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஆல்பா-2ன்னு ஒருத்தர் 2 வரல காமிப்பாரு அப்படின்னு சொன்னேன். லிப்போலைசிஸ் நடக்கணும்னாக்க அதுக்கு பீட்டா-3 ரிசெப்டார் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆன்சர் வந்து இன்ஹிபிஷன் ஆஃப் நார் எபிரெபின் ரிலீஸ். ஏன்னா ஆல்பா-2 வந்து
2 நெர்வ் சந்திச்சுக்கிற நெர்வ் டெர்மினல்ஸில் தான் இருக்கும். அந்த நெர்வ் டெர்மினல்ஸில் நார் எபினெப்ரின் ரிலீஸை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது தான் அதோட வேலை. ஏன்னா ஒரு நெர்வ்லேருந்து இன்னொரு நெர்வுக்கு சிக்னல் போனால் தான் உனக்கு வலிக்குது, இந்த இடத்துல ஏதாவது பண்ணுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினுக்கு போகும். போனதுக்கப்புறமா தான் நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம். அந்த சிக்னலை போக விடாமல் தடுக்கிறது தான் இதோட வேலை. அடுத்தது ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஆல் ரிசெப்டார் காஸ் ஆல் தி ஃபாலோவிங் எக்ஸப்ட். இந்த இடத்துல 14th கொஸ்டினில் எக்ஸப்ட் வந்துருச்சு. அப்போ அந்த எக்ஸப்டை தூக்கிட்டு மறந்துட்டு அந்த கொஸ்டினை படிச்சுட்டு கீழே ஆன்சரை பார்க்கணும். அதுக்கப்புறமா எது சம்மந்தம் இல்லாததோ அதை அப்படி பார்க்கணும். அந்த மாதிரி இந்த கொஸ்டின்லாம் அந்த மாதிரி பண்ணணும், அட்டன் பண்ணணும். 14 ஆன்சர். சாரி, ஆல் ரிசெப்டார் இல்லை, அது ஆல்ஃபா 1 ரிசெப்டார். சாரி, ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஆல்ஃபா 1 ரிசெப்டார். ஆல்ஃபா 1 எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கும் நான் வீடியோ போட்டிருந்தேன், அதெல்லாம் பார்த்துருந்தா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்திருக்கும். ஆல்ஃபா 2 எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுனாக்கா ஓரளவு கெஸ் பண்ணிட முடியும். ஆல்ஃபா 1ஓட வேலை என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த வீடியோ தான் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்ஃபா 1 எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நம்மளோட ரேடியல் மசிலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரேடியல் மசிலில் ஆல்ஃபா 1 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரேடியல் மசில் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஐயில் இருக்கும். அதாவது பியூப்பில் ரேடியல் மசில் உள்பக்கத்தில் இருந்து வெளிப்பக்கமாக ரேடியல் மசில் கன்ட்ராக்ஷன் ஆகும்போது பியூப்பிலோட சைஸ் பெருசாகும். அப்போ பியூப்பிலோட சைஸ் பெருசாச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மிட்ரியாசிஸ். ஸோ அப்போ அந்த மிட்ரியாசிஸ் எஃபெக்ட் நடக்கிறதுக்கு ரேடியல் மசில் பியூப்பில் உள்பக்கத்தில் இருந்து வெளிப்பக்கமாக கன்ட்ராக்ஷன் நடக்கும்போது மிட்ரியாசிஸ் எஃபெக்ட் கொடுக்குது. அந்த ரேடியல் மசிலில் ஆல்ஃபா 1 ரிசெப்டார் இருக்கனால அதோட வேலை இது. ஆனால் இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க, ஆல்ஃபா 1 ரிசெப்டாரோட வேலை மெட்ரியாசிஸ்ன்னு போடாமல் மயோசிஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்போ மயோசிஸ் தான் தப்பான ஆன்சர், எக்ஸப்ட்னு கொடுத்தனால. அடுத்தது 15 கொஸ்டின். ஸ்டிமுலேஷன் ஆஃப் பீட்டா 1 ரிசெப்டார்ஸ் காசஸ். ஸ்டிமுலேஷன் ஆஃப் பீட்டா 1 ரிசெப்டார்ஸ் காசஸ். பீட்டா 1 எங்கே இருக்கும்? பீட்டா 1ஓட வேலை என்ன? அந்த பீட்டா 1 தூண்டி விட்டா என்ன நடக்கும்? பீட்டா 1 தூண்டி விடுறதுக்கு பஃப் அடிக்கணும்ல, அட்ரினலின். அப்போ என்ன நடக்கும்? 15 ஆன்சர் சொல்லுங்க. பீட்டா 1னா ஒரே ஹார்ட்டு. பீட்டா 1 அதை ஸ்டிமுலேட் பண்ணுறோம், தூண்டி விடுறோம். அப்போ என்ன நடக்கும்? ஓகே, ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபவ். ஏன்னா ஹார்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டி. அதாவது எப்படின்னா மயோகார்டியம் அப்படிங்கிறது ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மசில்ஸோட பேர் மயோகார்டியம். இது ஹார்ட்டில் மட்டும்தான் இந்த மசில் ஸ்பெஷலாக இருக்கும். இந்த மசில் உடம்புல வேற எங்கேயுமே இருக்காது. இதுவும் ஒரு எம்சிக்யூஸ் தான். இதை கார்டியாக் மசில்னு சொல்லுவாங்க. அந்த கார்டியாக் மசில் வந்து மயோகார்டியல் மசில்னு சொல்லுவாங்க. அது கண்ட்ராக்ஷன் ஆனால் தான் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளட்டை உள்பக்கமாக கண்ட்ராக்ஷன் ஆகி அழுத்தும் போது தான் அந்த பிளட்டு வெளியில் வேகமாக சர்க்குலேட் ஆகும். அப்போ வேகமாக அழுத்தணும் அப்படின்னா ஹார்ட் ரேட்டும் வேகமாக தானே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆஃப் ரெனின். இந்த ரெனின் அப்படின்னு சொன்னோடனே கிட்னியில் அட்ரினலின் கிளாண்டில் ரெனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த ரெனின்ங்கிற ஹார்மோன் எதுக்கு முக்கியம் அப்படின்னாக்கா நம்ம வந்து மில்க்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது சாப்பிடும்போது அதை வந்து டைஜஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 15க்கு ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகே, அடுத்தது 16. ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்யூட் சிவியர் ஆஸ்துமா இன் 5 years ஓல்டு சைல்டு. 5 வருஷம் குழந்தை, அதுக்கு சிவியராக ஆஸ்துமா இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன ட்ரீட்மெண்ட்? நம்ம ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும், என்ன பண்ணுவாங்க? ஜென்ரலாகவும் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். அவங்ககிட்ட பேசும்போது அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள். அடுத்தது நாம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போயிருப்போம் குழந்தைங்களை, அந்த மாதிரி அதையும் கோரிலேட் பண்ணி நம்ம படிக்கிறது, இதை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக, அனுபவத்து மூலியமாக நம்மளால்
சூப்பராக நல்லா பண்ண முடியும். அதாவது 50% படிச்சுட்டு 65% மார்க் எடுக்கிறதுங்கிறது இப்படி தான். ஓகே, 16க்கு ஆன்சர். சரி, ஓகே, தெரியலன்னா யாரும் சொல்லலையா? இல்லை எல்லாரும் சொல்ல மாட்டேன்றீங்களா? வாட்டுக்கு முதல்ல எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்களே. பரவாயில்ல, இது ஒரு ப்ராக்டிஸ் தானே. என்ன தப்பாக இருந்தால் என்ன? ஓகே, 16க்கு ஆன்சர் நெபுலைஸ்டு பீட்டா 2 அகோனிஸ்ட். நெபுலைசரில் யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம படித்தோம்ல, ப்ரோங்கோ டைலேட்டர். அதில் ஆஸ்துமானா என்ன? மூச்சோட சிரமமாக இருக்குது. மூச்சோட சிரமமாக ஏன் இருக்குது? சுவாச குழாய் சுருங்கி இருக்குது. அப்போ சுவாச குழாயை விரிவடைய வைக்கணும். அதுக்கு ஏதாவது கொடுத்தோம்னா விரிவடைய வைக்கலாம். ஸோ அதனால் வந்து பீட்டா 2 அப்படிங்கிறது லங்ஸில் இருக்கும். அப்போ அகோனிஸ்ட்னா என்ன? போய் சப்போர்ட் பண்ணுறது, அதை தூண்டுறது. பீட்டா 2 தூண்டணும். பீட்டா 2 தூண்டணும் அப்படின்னாக்கா சாதாரணமாக எல்லாரும் நெபுலைசர் வைக்கிறாங்க. நெபுலைசர் வைக்கிறதுல நிறைய நமக்கு டயட் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சால்புட்டமால், அஸ்தாலின் ரெஸ்பியூட்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஃபார்மெட்ரால், ஃப்ளோமெட்ரால், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி இதை வச்சு இதை நம்ம பண்ணிடலாம். ஆன்சர் ஏ. ரெக்டல் டைசிபாம்லாம் அந்த டைமில் நம்ம கொடுக்க தேவையில்ல. டைசிபாம் ரெக்டலில் கொடுத்து தூங்க வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது சிஸ்டமிக் ஹிப்ராட்ரோபியம், அதுவும் கிடையாது. அடுத்தது 13 பீட்டா 3 ரிசெப்டார்ஸ் ஆர் மெயின்லி இன்வால்வ்டு இன். இதை எல்லாருமே சொல்லி தான் ஆகும். 3-4 தடவை ரிப்பீட் பண்ணிட்டேன். 17க்கு ஆன்சர் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு என்ன போடுறாங்களோ அதை வச்சே எல்லாருமே போடக்கூடாது. அதுக்காக அது கரெக்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடுங்க. ஓகே, 17க்கு பீட்டா 3 ரிசெப்டார்னு வந்துருச்சு. ஸோ சொல்லியிருந்தேன் லிப்போலைசிஸ் அப்படிங்கிறது தான். ஏன்னா பீட்டா 3 ரிசெப்டார் அடிப்போஸ் டிஷ்யூவில் லொக்கேட் ஆகிருக்கும். அந்த அடிப்போ டிஷ்யூவில் நம்ம லிப்போலைசிஸ், லைசிஸ் அப்படின்னாவே பிரேக் டவுன் ப்ராசஸ், லிப்போ அப்படின்னாவே லிப்பிட்ஸை பிரேக் டவுன் பண்ணுது. அதாவது ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணால் ஃபேட்டி ஆசிட். ஓகே, அடுத்தது 18 ஆல்ஃபா 1A. ஆல்ஃபாவில் ஆல்ஃபா 1ன்னு ஒன்று இருக்குது, ஆல்ஃபா 2ன்னு ஒன்று இருக்குது. அதுலேயே ஆல்ஃபா 1 3 பிரிப்பாங்க, ஆல்ஃபா 2 3 பிரிப்பாங்க. அதில் ஆல்ஃபா 1A ஆன்டகோனிஸ்ட், that is used in the treatment of BPH. நம்பர் போட்டு போடுங்க. 18க்கு ஆன்சர். ஆல்ஃபா 1A பற்றி எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, ஆல்ஃபா 1 மட்டும் வச்சு கெஸ் பண்ணுங்க. ஆல்ஃபா 1 எங்கே இருக்கும்? ஆல்ஃபா 1 ஐயில் தான் இருக்கும். ஐக்கு இங்கேயும் சம்மந்தம் இல்லையே. சரி ரைட்டு, அதை விட்டா வேற எங்கே இருக்கும்? சூப்பர். ஏதோ நான் சொன்ன ஷார்ட்கட்டுக்கு இந்த கொஸ்டினுக்கு எல்லாம் ஒரே மாதிரி அடிக்கிறீங்க. சூப்பர். சரி, ஓகே. ஓசின் அப்படின்னு முடிஞ்சாவே எஸ்ங்கிறது செலக்டிவ் அப்படின்னா ஒரே ஒரு ரிசெப்டாரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுதான் செலக்டிவ். அந்த எஸ்ஸை மட்டும் தூக்கிட்டா ஓசின்ல OIN. அந்த இடத்துல நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கணும். ஒன்றுக்கு ஈலாம் பேசக்கூடாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஷார்ட்கட்டில் பார்க்கக்கூடாது. OIN அப்படின்னா 1. அப்போ ஆல்ஃபா 1. அப்போ ஓசின்னு முடிகிற ஒரே ஒரு ட்ரக் தான் இதில் இருக்குது. ஸோ அப்போ அதுதான் டாம்சுலோசின், டியூட்டாஸ்டிராய்டு அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. ஓகே, which of the following is an alpha 2 receptor agonist? alpha 2. 19க்கு பாருங்க, alpha 2. நம்ம ஆதித்யநாத் என்ன பண்ணுவார்? 2 வரல கம்பாரு. 2 ஆதித்ய அப்படிங்கிறதுனால ஆல்ஃபா. அதுக்கு முன்னாடி அவர் யோகியா இருந்தனால யோகிம்பைன். அதுக்காக நம்ம அதை ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். இப்போ இந்த இடத்துல அவர் ஹெல்ப் பண்ணுவாரா? 19 ஆன்சர். அசிபியூட்டலால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் வருது. நம்ம ஏற்கனவே PSTN சர்டிஃபிகேட்டுக்கு 4 ட்ரக் சொன்னோம். புரோபனலால்,
சோட்டலால், டிமோலால், நோடலால். இது கூட பிண்டலால்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ட்ரக் வந்திருக்கு. பட் அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 ட்ரக்கு மட்டும் பீட்டா 1லையும் வேலை செய்யும், பீட்டா 2லையும் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா 2வும் வந்திருக்கு. அப்போ 3 பேர் இருப்பாங்களே, அந்த இடத்துல அந்த டீச்சரோட பேர் என்ன? ஆல்ஃபா 1 தானே, எங்கள் ஆல்ஃபா 2 தானே. அப்போ இந்த அசிபியூட்டலாருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆன்சர் நம்ம தூக்கலாம். அடுத்தது குளோனிடின் அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கு. அடுத்தது பிண்டலால்னு ஒரு ஆன்சர் இருக்கு. நான் என்ன சொன்னேன், பிஎஸ்டிஎன்ல பி ஃபார் ப்ரொபனலால் இப்போ ஒரு ட்ரக் இருக்கு, புக்கில் சேர்த்துருக்காங்க, பிண்டோலால் அப்படிங்கிற ஒரு ட்ரக். ஸோ அப்போ பிஎஸ்டிஎன் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், பிக்கு ரெண்டு ட்ரக் வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்ப இந்த இதுவும் இல்லை. அப்போ சியும் இல்லை, ஏவும் இல்லைன்னா டியில் ஏ இருக்கு, அப்போ அதுவும் இல்லை. அப்போ ஆன்சர் 19க்கு குளோனிடின். ஆக்சுவலாக குளோனிடின் என்னடா இங்கே வருது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆல்ஃபா 2 ரிசெப்டர் வந்தனால வருது. குளோனிடின் அப்படிங்கிறது வந்து இமிடசோல் டெரிவேட்டிவ். குளோனிடின் வந்து ஆல்ஃபா 2 அகோனிஸ்ட் ட்ரக். இது வந்து ஹைப்பர் டென்ஷன்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வேற எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்களே, சிவியர் கேன்சர் பெயின் அந்த டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த பியோக்ரோமா சைட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அட்ரினலின் கிளாண்டில் வரக்கூடிய கேன்சரை பத்தி ஒரு இமேஜ் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த இடத்துல அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த டயக்னோசிஸ் பர்பஸ்க்காகவும் இந்த குளோனிடின் ட்ரக்கை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு சில இடத்துக்கு ஒரு சில பேருக்கு வந்து மைக்ரைன் வரும்ல, அந்த டைம்லையும் இந்த குளோனிடின் ட்ரக்கை யூஸ் பண்ணுவாங்க. சரி, ரைட், ஓகே. அது அங்கங்கே அப்படி படிக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது 20. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட்? நாட் வந்துருச்சு, அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட்னு வந்துருச்சு. அப்போ நாட்டு வந்தனால அந்த இடத்துல ஆண்டகோனிஸ்ட்னு வச்சுக்கங்க, அட்ரினர்ஜிக் பிளாக்னு வச்சுக்கங்க. அதாவது நீங்கள் கொஸ்டினை எப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல முதல்ல தெளிவாகிடுறீங்களோ அதன்படி தான் இருக்கணும். மறுபடியும் போய் கொஸ்டினை படிக்கும் போது கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. எக்ஸப்ட் நாட்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். 20க்கு ஆன்சர் சொல்லுங்க. 19 வந்து நானே சொல்லிட்டேன், அதனால யாரும் சொல்ல போல. கொஞ்சம் சொல்லுங்க, டக்கு முடிப்போம். இந்த 10 கொஸ்டின் இருக்கு, போய் சாப்பிடலாம். அட்ரினர்ஜிக் பிளாக்கர் என்ன இருக்கு கீழே அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நாட்டு வந்தனால அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட் தானே அங்கே இருக்கு அப்படின்னு பார்க்காம அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நாட்டுன்னு இருக்கனால நம்ம அட்ரினர்ஜிக் ஆண்டகோனிஸ்ட்னு வச்சுக்கலாம், அட்ரினர்ஜிக் பிளாக்கர்னு வச்சுக்கலாம். அப்போ அட்ரினர்ஜிக் பிளாக்கர் கீழே எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்போ ஆன்சரு நான் ஆஃப் தி அபோவ். அடுத்தது 21. which enzyme converts dopamine into norepinephrine? ஒரு என்சைம் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். டோபமைனை நார்எபினெப்ரினா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணும். அது என்ன என்சைம்? மோஸ்ட்டாக மேக்ஸிமம் ஒரு ட்ரக்கை வந்து இன்னொரு ட்ரக்கை வந்து ஒரு ட்ரக்காக மாற்றுது அப்படின்னா அந்த 2 ட்ரக்கில் ஏதாவது ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் ரிலேட்டடாக மேக்ஸிமம் 95% அந்த என்சைமோட பேரும் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும். 95% ரிலேட்டடாக இருக்கும். ஒரு 5% ஒரு சில இடத்துல மட்டும் என்சைம் வந்து வித்தியாசம் வரும். அப்போ என்ன நம்ம பண்ணலாம், அந்த என்சைம் சம்மந்தமாக படிக்கும்போது பேருக்கும் ட்ரக்குக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய என்சைம் மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, 21க்கு ஆன்சர் சொல்றீங்களா? டக்குன்னு போடுங்க. ரொம்ப வேகமாக போகிறோமா? ஓகே தானா? ஓகே, ஆன்சர் கரெக்ட் தான். சி, டோபமைன். பி, ஹைட்ராக்சிலேஸ். அடுத்து 22. The transport of dopamine into the storage vesicle can be inhibited using. இந்த இடத்துல டோபமைன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்திருக்கு. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டோபமைன் இன்டு தி ஸ்டோரேஜ் வெசிக்கல். ஸ்டோரேஜ் வெசிக்கலில் இருந்து டோபமைன் வெளியில் வராமல் டிரான்ஸ்போர்ட் ஆகாமல் அதை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு
என்ன ட்ரக் யூஸ் ஆகுது? 22. ஆன்சர் ஓகே. 22க்கு ஆன்சர் ரிசர்பின். ரிசர்பின் அப்படிங்கிற ட்ரக் தான் இதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து 23. சப்போஸ் இதில் நீங்கள் படித்து இதில் வந்து இல்லையே, இந்த கொஸ்டினுக்கு இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் படித்த இடத்துல எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னாக்க அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. இல்லைனா வேறு எங்கேயாவது படிச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. இந்த ப்ராக்டிஸ் எதுக்கு அப்படின்னாக்க 4 பேட்ச் இருக்கும். 4 பேட்ச்லையுமே ஒரு சில பேட்ச்லலாம் வந்துட்டு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தப்பாகவும் வரும். ஸோ அப்போ அந்த தப்பாக வரப்போ நீங்கள் எம்ஆர்பியில் வந்து அந்த மார்க்கை வந்து கிளைம் பண்ண முடியும். இல்லை நான் இந்த புக்கில் படித்தேன், எனக்கு இப்படி தான் ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த புக்கை ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி இந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கு நான் இதான் ஆன்சர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அது கொஞ்ச நாள் டைம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வரும். அந்த மாதிரி நீங்கள் மார்க்கை கிளைம் பண்ணலாம். ஸோ அதனால் அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன கொஸ்டின் பார்த்தோம்? 22 பார்த்தோமா? ஓகே. அடுத்து 23. தி ரிலீஸ் ஆஃப் நார் எபினெப்ரின் ஃப்ரம் தி சினாப்டிக் வெசிக்கல் இஸ் பிளாக்டு பை. 23க்கு சினாப்டிக் வெசிக்கல் 2 நெர்வு டெர்மினலில் சந்திச்சுக்கிற இடத்துல, நெர்வு டெர்மினலில் தான் இந்த சினாப்டிக் வெசிக்கல்னு இருக்கும். அதை வந்து அதிலிருந்து தான் நார் எபினெப்ரின் வந்து ரிலீஸ் ஆகும். அது நார் எபினெப்ரின் வந்து ரிலீஸ் ஆகாமல் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் இந்த ட்ரக் போய் உட்காந்துக்கிறனால நார் எபினெப்ரினை வந்து ரிலீஸ் ஆக விடாமல் பார்த்துக்கும். அப்போ நார் எபினெப்ரின் வந்து என்னென்ன வேலை செய்யுமோ, ரிலீஸ் ஆனாக்கா அது என்ன வேலை செய்யுமோ அதை செய்ய விடாமல் தடுக்கிறது தான் இதோட வேலை. நிறைய பிக்சரில் NE அப்படின்ட்டு இருக்கும், பக்கத்துலேயே ஒரு எழுத்து இருக்கும். நிறைய பிக்சரில் இது ரிலேட்டடாக நீங்கள் தேடி இருந்தீங்கன்னா அந்த ஆன்சரை நம்ம ஈஸியாக அந்த இமேஜை வச்சு நம்மளால் போட முடியும். NEன்னு போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் குளோரின் போட்டிருப்பாங்க, சோடியம் போட்டிருப்பாங்க, இன்னொரு இடத்துல ஒன்று போட்டு அந்த இடத்துல ப்ளஸ்ன்னு ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க. அந்த ஒரே ஒரு லெட்டரை மட்டும் போட்டு வட்டம் போட்டிருப்பாங்க. 23க்கு ஆன்சர் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தவங்க சாட்டில் சொன்னாதான் எனக்கு 23 கொஸ்டின் இப்போ லைவ்ல இருக்கானே தெரியும். ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. க்கு ஆன்சர் அப்படி ஆன்சர் தெரியலன்னா 23 மட்டுமாவது போடுங்க. ஓகே, சூப்பர் கார்த்தி. ஜோதி கண்ணன் ஒர்க்கில் இருப்பீங்க பாவம், இருந்துகிட்டே அட்டன் பண்ணுறீங்க. இல்லையே, இன்னைக்கு சண்டே லீவ் ஆச்சே. ஓகே. 23க்கு குவானித்திரின் அந்த இடத்துல ஜீன் போட்டு நிறைய இமேஜில் இந்த மாதிரி நெருவு சம்மந்தமாக 2 எலும்பு மாதிரி இருக்கும். நெருவு டெர்மினல்ஸில் எப்படி இருக்குன்னா 2 எலும்பு, நம்ம ஃபீமர் எலும்பும் டிபியா ஃபிப்லா கால் இருக்குல்ல, அது ரெண்டும் சந்திச்சுக்கிற இடம் மாதிரியே இருக்கும் அந்த இமேஜ். ஓகே. அடுத்தது 24. டோபமைன் இஸ் சிந்தசிஸ்டு ஃப்ரம். டோபமைன் எங்கேருந்து சிந்தசிஸ் ஆகுது? எதுலேருந்து சிந்தசிஸ் ஆகுது? 24. நார் எபினெப்ரின், குவானித்திடின், எபினெப்ரின். கெஸ் பண்ணுங்க. நார் எபினெப்ரின் வருது, எபினெப்ரின் வருது. எபினெப்ரின்னா அட்ரினலின், நார் எபினெப்ரின் அப்படின்னாக்க நார் அட்ரினலின், டோபமைன். இந்த 3மே சேர்ந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு படித்தோமே. அப்போ ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இன்னொரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை சிந்தசைஸ் பண்ணுமா? இது 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தாங்க. டோபமைன், அட்ரினலின், நார் அட்ரினலின், ஐசோப்ரினாலின். இந்த 4 பேத்துக்குள்ள ஒருத்தவங்க எப்படி டோபமைனை கொடுக்க முடியும்? அந்த மாதிரிலாம் யோசிங்க. இந்த மாதிரி கெஸ்ஸிங் குவாலிட்டி கண்டிப்பாக நம்ம வளர்த்துக்கிட்டே ஆகணும். அதுக்கு இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நான் போட்டிருக்கேன். அதனால தான் இந்த அட்ரினர்ஜிக்கு ரிலேட்டடாக அவ்வளோ வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி அட்டன் பண்ணிங்கன்னா நம்ம எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, ஒரு கெஸ் பண்ணுறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, எப்படி பிளான் பண்ணி அந்த இடத்துல நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் 24க்கு தைரோசின். ஏன்னு கேட்டால் மீதி 3, அதாவது மீதி ஏவும் டியும்
உங்களுக்கு அது நியூரோ டிரான்ஸ்மிட்டரு. குவானித்திடின் அப்படிங்கிறது அது ஒரு அமினோ ஆசிட் தான். பட் ஆனால் தைரோசின் அப்படிங்கிறது வந்து ஒரு அமினோ ஆசிட். அந்த அமினோ ஆசிட்ல இருந்து தான் டோபமைன் சிந்தசிஸ் ஆகுது. அமினோ ஆசிடும் ரொம்ப முக்கியமான சாப்டர் தான். அதில் வந்து என்ன சொல்ற நெசசரி எசென்சியல் அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. ரொம்ப இன்றியமையாத அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்தது வந்து நெசசரி இல்லாமல் இருக்கிறது. அதில் ஏதாவது நெசசரி இருக்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா நெசசரி இல்லாததை நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அதனால அந்த இடத்துல ரெண்டையுமே நான் படிப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். சரி, அது அமினோ ஆசிட் வரும்போது நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை அட்ரினர்ஜிக் ரிசெப்டார். அட்ரினர்ஜிக் ரிசெப்டார் ஆர் ஆக்டிவேட்டட் பை. இந்த அட்ரினர்ஜிக் ரிசெப்டாரை கீழே இருக்கிறதுல எது ஆக்டிவேட் பண்ணுது? அப்போ அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்னா என்ன? போடுங்க, ஆன்சர் போடுங்க டக்குன்னு. எல்லாரும் போடுங்க. என்ன கொஸ்டின் போயிட்டு இருக்கு? ஒரே நிமிஷம், மொபைல் லாக் ஆயிடுச்சு. ஓகே, 25க்கு போத் ஏ அண்ட் பி. ஏன்னா அட்ரோபின் இதுக்கு அட்ரினர்ஜிக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இப்போ வந்து அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்னு சொல்லிட்டான். அதில் வந்து ஆல்ஃபான்னு சொல்லலை, பீட்டான்னு சொல்லலை, அகோனிஸ்ட் அந்த மாதிரி எதுவும் அதெல்லாம் சொல்லலை, ஆண்டகோனிஸ்ட் அப்படின்னு சொல்லலை. ஸோ அதனால் வந்து அட்ரினர்ஜிக் ரிசெப்டாரை இந்த இடத்துல டோபமைன்னு வந்திருந்து போத் ஆல் கீழே எல்லாமே ஆல்னு வந்திருந்தாலும் நமக்கு அதுதான் வரும். ஓகே, அடுத்து 26. Which of the following alpha blocking drugs is non-selective? Which of the following alpha blocking drugs is non-selective? அப்போ non-selective நல்லா யோசிங்க. செலக்டிவ்னா என்ன, நான் செலக்டிவ்னா என்ன? செலக்டிவ்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு ரிசெப்டாரில் வேலை செய்யும். நான் செலக்டிவ்னா 2 ரிசெப்டாரில் வேலை செய்யும், இல்லைன்னா 2க்கு மேலே வேலை செய்யும். 26 ஆன்சர் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி, இதெல்லாம் எல்லாருமே சொல்லி தான் ஆகும். எல்லாரும் இருக்கீங்களா? நீங்கள் இது மாதிரி ஆன்சர் சொன்னால் தான் எல்லாருமே லைவில் இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். எனக்கு இந்த பேஜில் இருந்து நான் வெளியில் போகலை. சரி, அதாவது இது டிஸ்டர்ப் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு. எனக்கு இது ஃபஸ்ட் டைம் லைவ்லாம், அதனால் எனக்கும் பெருசாக டெக்னிக்கலாக எப்படி என்ன பண்ணுறதுலாம் தெரியல. அதனால் அதெல்லாம் எல்லாத்தையும் என்னால் வாட்ச் பண்ண முடியல. எந்த இடத்துல எவ்வளோ பேர் காமிக்கும் அதெல்லாம் தெரியல. ஓகே, 26. அடுத்தது 27ல தி ஃபாலோவிங் ஏஜென்ட்ஸ் ஆர் கார்டியோ செலக்டிவ், பீட்டா 1 அட்ரினோசெப்டார் பிளாக்கிங் ட்ரக். கார்டியோ செலக்டிவ், பீட்டா 1 அட்ரினோசெப்டார் பிளாக்கிங் ட்ரக்ஸ் லேபிள்டு ஃபார் யூஸ் இன் ஆஞ்சைனா பெக்டோரிஸ் எக்ஸப்ட். செம கொஸ்டினில் இவ்வளோ ஆன்சரு, இவ்வளோ எம்சிக்யூஸ் இருக்கு ஒரே கொஸ்டின்ல. ஃபாலோயிங் ஏஜென்ட்ஸ் ஆர் கார்டியோ செலக்டிவ் பீட்டா 1. அந்த எக்ஸப்டை மறந்துட்டு படிச்சு பாருங்க. முதல்ல எக்ஸப்டை மறந்துட்டு அந்த கொஸ்டினை, எக்ஸப்ட் இல்லைனாவே அது கரெக்டான கொஸ்டின், அதாவது கரெக்டாக கேள்வி கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த எக்ஸப்டை மறந்துட்டு கீழே உள்ள ஆன்சர்லாம் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா எக்ஸப்டை கொண்டாந்து போட்டுங்க. பிஎஸ்டிஎன் சர்டிஃபிகேட் சொன்னேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய் லொல்லுன்னு குலைக்குன்னு சொன்னேன், ஓ லொல்லுன்னு குலைக்கும், அதனால ஓலால் அப்படின்னு சொன்னேன். அந்த 2 விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. அந்த ஷார்ட் ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா சும்மா உங்களுக்கு எக்ஸாமில் ஒரு பேப்பரே கொடுப்பாங்க, சும்மா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அப்படியே ஷார்ட்டாக சின்னதாக எழுதிக்கலாம். பயங்கரமாக அந்த இடத்துல ட்ரா போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சும்மா எழுதிக்கலாம், நோட்ஸ் மாதிரி எழுதிக்கலாம், அதை பார்த்துட்டு எழுதலாம். அந்த ஸ்டோரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையானே இதில் தான் உங்களுக்கு தெரியும். சொல்லுங்கள் பார்க்கலாம், போடுங்க.
இதில் என்ன ஒரு பிரச்சனைனா எக்ஸப்ட்னு ஒரு வார்த்தை வந்தனால உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். 27க்கு ஆன்சர் சொல்லுங்கள். 3 கொஸ்டின் முடிப்போம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல. ஓகே, 27க்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸப்டை மறந்துட்டா அந்த இடத்துல செலக்டிவ் பீட்டா 1ன்னு வந்துருச்சு. பீட்டா 1ல வேலை செய்யக்கூடிய ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினா நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த எக்ஸப்டை மறந்துடலாம். பீட்டா 1ல ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரக் எது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸப்டை மறந்துடலாம். ஓகேவா? அப்போ பீட்டா 1ல வேலை செய்யக்கூடிய ட்ரக்குக்கு ஒரு லிஸ்ட்டே ஒன்று சொல்லியிருந்தேன். எந்த நாளை தவிர அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிஎஸ்டிஎன் சர்டிஃபிகேட் 2 பேர் தூக்குறனால இது பீட்டா 1லையும் வேலை செய்யும், பீட்டா 2லையும் வேலை செய்யும். அப்போ இங்கே கேட்டிருக்கிறது பீட்டா 1ல மட்டும் வேலை செய்கிற எந்த ட்ரக் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ பீட்டா 1ல மட்டும் வேலை செய்கிற ட்ரக் எல்லாமே ஓலால்னு முடியும். அதில் எக்ஸப்ட் 4 ட்ரக்குக்கு பேர் தான் பிஎஸ்டிஎன் சர்டிஃபிகேட். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த எக்ஸப்டில் என்னென்ன வரும்? ப்ரொப்ரோனலால், சோட்டலால், டிமோலால், நோடலால், பிண்டலால் அப்படின்னு ஒரு 5 ட்ரக் வரும். அப்போ இந்த 4 ட்ரக் மட்டும் பீட்டா 1லையும் வேலை செய்யும், பீட்டா 2லையும் வேலை செய்யும். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்கான்? பீட்டா 1 எக்ஸப்ட்னு கொடுத்துருக்கான். அப்போ ப்ரொப்ரோனாலால் தவிர 1, 2, 3 இந்த 3மே பீட்டா 1ல வேலை செய்யும். மேலே இருக்கிற கொஸ்டினுக்கு 3 ஆன்சர் கரெக்டு, 4வது இருக்கிற ஆன்சர் மட்டும் தப்பு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸப்ட் அப்படிங்கிற கொஸ்டினை நீங்கள் உங்களுக்கு எப்படி புரியுற மாதிரி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வரும், அதன்படி அட்டன் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஆன்சர் 27க்கு டி. ஏன்னா டி வந்து பீட்டா 1லையும் வேலை செய்யும், பீட்டா 2லையும் வேலை செய்யும். மெட்டோபோரலால், இந்த டாலினாலால், அட்டினாலால் இது எல்லாமே பீட்டா 1ல மட்டும் வேலை செய்யும். பீட்டா 1ல மட்டும் வேலை செய்யாத ட்ரக் எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதில் ஏன் இவ்வளோ குழப்பிருக்காங்க? கார்டியோ செலக்டிவ், ஏன்னா ஹார்ட்டில் மட்டும் வேலை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. பீட்டா 1 அடினா ரிசப்டான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சம்மந்தமே இல்லாமல் கீழே வந்து ஆஞ்சைனான்னு சொல்லியிருக்காங்க. ஆஞ்சைனா பெக்டோரிஸ், ஆஞ்சைனா அப்படின்னாவே ஹார்ட் பெயின். ஓகே, அடுத்து 28. தி ட்ரக் used in the hypotensive shock. ஹைப்போ போயிடும், டென்சிவ் டென்ஷன். அப்போ ஹைப்போ அப்படின்னாவே டென்சிவ். அப்போ டென்ஷன் குறையுது, அப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கு. அதுதான் கொஸ்டின் 28க்கு. ப்ரெஷர் கம்மியாக இருக்கு, போட்டோம்னா ப்ரெஷர் அதிகமாகிடணும். அதுக்கு என்ன இருக்கு? ப்ரோப்ரோனலால். அது என்ன டேப்லெட்டு? அது போட்டால் என்ன ஆகும்? டோபமைன் என்னது? ஹிஸ்டமின் என்னது? ஹிஸ்டமினோட வேலை என்ன? மெடிக்கல் ஷாப்பில் வெர்டின் டேப்லெட் இருக்கே, அந்த வெர்டின் டேப்லெட் ஹிஸ்டமின் டேப்லெட்டா இல்லை ஆன்டி ஹிஸ்டமின் டேப்லெட்டா? வெர்டிஸ்டார், வெர்டின் 8 mg 16 24 இதெல்லாம் ஹிஸ்டமின் டேப்லெட்டா ஆன்டி ஹிஸ்டமினா? அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ஓரளவு ரிலேட்டடாக நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹிஸ்டமின் அப்படிங்கிறது நம்ம உடம்புல அலர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணோம். அடுத்தது ஹிஸ்டமின் வந்து ரொம்ப அதிகமாக நம்மளோட பிரெயின்லையோ இல்லை ஒரு சில இடத்துலையோ வந்து பிளட்லலாம் இருந்துச்சு அப்படின்னா ஹிஸ்டமின் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு ஒத்த தலைவலி வரும், மைக்ரைன் வரும். ஸோ அப்போ ஹிஸ்டமின் அதிகமாக இருந்தால் மைக்ரைன் வருது அப்படின்னா அந்த ஹிஸ்டமினை குறைக்கணும். அதனால தான் வந்துட்டு நம்ம ஒத்த தலைவலிக்கலாம் வெர்டின் டேப்லெட்டு, ஸ்டுஜிரான் டேப்லெட்டு இதெல்லாம் நம்ம வந்து இதில் கொடுக்குறோம். ஸோ அதனால் ஆன்டி ஹிஸ்டமின் டேப்லெட் தான் வெர்டின். ஸோ அப்போ வந்து இங்கேக்கும் இதுக்கு என்ன? அந்த 4 ஆன்சரில் இருக்கிறதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். 28க்கு சொல்லுங்கள். இங்கே ஜோதி அவங்களாம் காணா, நிறைய பேர் பிஸியாக இருப்பாங்களோ? ரைட், ஒவ்வொருத்தவங்களா குறைஞ்சிருக்கு. சரி, ஓகே. 28க்கு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன், பட் ஆனால் 2 பேர் காணா. அடுத்தது 28க்கு ஆன்சரு நார் அட்ரினலின். இந்த இடத்துல அட்ரினலின் இருந்தாலும் போடலாம், நார் அட்ரினலின் இருந்தாலும் போடலாம். ப்ரோப்ரோனலால் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ப்ரெஷரை குறைக்கும். ஏன்னா ஏற்கனவே ப்ரெஷரை ஏற்றுறதுக்கு தானே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ப்ரெஷர் ஏறணும் அப்படின்னாக்க அட்ரினலின் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டதுக்கப்புறமா தானே அவர் ப்ரெஷர் ஆயிடுறாரு இருமுகனில் விக்ரம். அது மாதிரிலாம் ஞாபகம் வச்சுங்க. திஸ் ட்ரக் ரெடியூஸ் பிளட் ப்ரெஷர் பை ஆக்டிங் சென்ட்ரலி. இந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்கு சென்ட்ரலாக ஆக்ட் ஆகும், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் போய் ஆக்ட் ஆகும்.
அதில் ஆக்ட் ஆகி பிளட் ப்ரெஷரை குறைக்கும். அது என்ன ட்ரக்? 29. ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ல இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரக்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஓ, இந்த ட்ரக் இவ்வளோ வேலையை பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ரக்கை பற்றி முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஓகே, 29க்கு குளோனிடின். ஆன்சர் பி, கரெக்ட் தான். அடுத்து, which is not a sympatholytic drug. Which is not a sympatholytic drug. Sympathetic, sympathomimetic, sympatholytic, parasympathetic. Sympathetic answer. Which is not a sympatholytic drug. Sympatholytic drug not வந்திருக்கு. சிம்பத்தட்டிக் ட்ரக்கு, அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட்டு, சிம்பத்தோமைமெட்டிக்கு, சிம்பத்தோலைட்டிக்கு, அதெல்லாம் அப்படியே அந்த ஹெட்டிங்க்கெலாம் அடுத்தடுத்த பேர் வேறு பேர்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு இதுக்கு ஆன்சர் போட முடியும். இந்த குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மெயின் சாப்டரை, இது வந்து ஒரு புரிதல் சாப்டர் தான். இந்த புரிதல் சாப்டரில் நல்லா தெளிவாகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபார்மாலஜி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, சிம்பத்தோலைட்டிக், சிம்பத்தட்டிக், சிம்பத்தோமைமெட்டிக், அட்ரினர்ஜிக் எல்லாம் ஒன்று தான். இப்போ ஆன்சர் போடுங்க. விச் இஸ் நாட்டு தூக்கிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை படித்து பார்த்து ஆன்சரை டிக் அடிங்க. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சர் இருக்கும், அது எல்லாமே டிக் அடிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தப்பான ஆன்சர் வரும், அதுக்கப்புறம் நாட்டை சேர்த்து போட்டு படிச்சு பாருங்க. அந்த கொஸ்டினுக்கு எக்ஸப்ட்னு வந்துருச்சுன்னா எந்த ஆன்சர் தப்போ அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ சரியாக இருக்கிற அதையே திருப்பி படிச்சுட்டு கொஸ்டினை பார்த்துட்டு கீழே சரியாக இருக்க ஆன்சரை பார்த்துட்டு மறுபடியும் கொஸ்டினை பார்த்துட்டு சரியாக இருக்கிற ஆன்சரை பார்த்தோம்னாக்க நம்ம குழப்பமாக தான் இருக்கும். ஓகே, 30க்கு ஆன்சரு குவானித்திடின். ஏன்னு கேட்டால் லபிட்டலால், பிரசோசின், பட்டாக்சமின் இது எல்லாமே வந்து நம்ம சாப்டரில் பார்த்தோம். இந்த குவானித்திடின் மட்டும் பார்க்கல அட்ரினர்ஜிக்கு, அது ஒன்று. அடுத்தது சிம்பத்தட்டிக் ட்ரக்கில் இது ட்ரக் ரிலேட்டடாக வரல, அதனால கிளாசிஃபிகேஷனில் வரல. சரி, ரைட்டு. இதை பாருங்களேன், லபிட்டலால் அப்படிங்கிறது வந்து லேபர் வார்டுன்னு வச்சுக்கலாம். ஜிஹெச்லலாம் மேக்ஸிமம் வந்து லேபர் வார்டில் லபிட்டலால் டேப்லெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அப்போ மட்டுமே அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரெஷர் குறைஞ்சிரும். அதனால் ரெகுலர் பிபி பேஷண்ட் அவங்க கிடையாது. ஸோ அவங்களுக்கு பிபி அதிகமாக இருக்கனால என்ன காரணத்துக்காக பிபி அதிகமாக இருக்குங்கிறத மேக்ஸிமம் வந்து கரெக்டாக டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு மந்த்லி ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணி ஒரு 30 நாள் இந்த மெடிசனை சாப்பிட்டு பாருங்க, ஒரு 60 நாள் அந்த மெடிசனை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னா நம்ம கொடுக்க முடியாது. அவங்களுக்கு இமீடியட்டாக நம்ம ப்ரெஷர் குறைச்சாகணும். ஸோ அப்போ வந்துட்டு லபிட்டலால்ங்கிறது வந்து மூணு ரிசப்டாரில் வேலை செய்யறதுனால ஏதோ ஒரு ரிசப்டாரில் ஒர்க் ஆகி பிபியை டக்குன்னு குறைக்கணும் அப்படிங்கிறனால அந்த லபிட்டலால் டேப்லெட்டை தான் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த லபிட்டலால், கார்டிலால், கார்பிடிலால், செலிபரலால், இந்த மாதிரி ஒரு 3-4 ட்ரக் இருக்குது. அதில் முக்கியமான ட்ரக்கு லபிட்டலாலும் கார்பிடிலாலும். இது வந்து 3 ரிசப்டாரில் வேலை செய்யும். அடுத்தது பிரசோசின், அது ஆல்ஃபா 1ல் தான் வேலை செய்யும். இப்போ இந்த இடத்துல பாருங்களே, பட்டாக்சமின்னு ஒரு ட்ரக் இருக்குது. அது வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் தூக்கிட்டு போகிறது, அந்த வேலை பார்க்குறது, அந்த இதில் அந்த கதையில் அந்த ஸ்டோரியில் ஒருத்தன் கூட சும்மாவே இருந்தால பீட்டா 2. ஏன்னா பீட்டா 1 காரன் முன்னாடி போனான், அவனை பார்த்தா நாய் குறைச்சிச்சு, அவன் தான் எல்லாத்துக்கிட்டையும் பேசினான். கூட வந்து சும்மா தானே போனான், அப்போ பீட்டா 2 பற்றி சொல்லலையே அப்படிங்கிறனால அப்போ பீட்டா 2 ஆனால் பீட்டா 2 பற்றி ஏன்னா நம்ம பேசலை அப்படிங்கிறதுக்காக ஆனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கிட்டாக்க ஆனால் அப்படின்னாக்க பட்டுன்னு அர்த்தம் இங்கிலீஷில். அதனால பட்டாக்சமின் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பீட்டா 2 வந்து பட்டாக்சமின் அப்படிங்கிற ட்ரக் மட்டும் பீட்டா 2ல் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா பட்டு அப்படின்னா பட் அவனை பற்றி நம்ம பேசவே இல்லையா அந்த ஸ்டோரியில் அப்படின்னாக்க பட்டாக்சமின். ஓகே, நம்ம ஒரு வழியாக 30 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஒரு ஷார்ட்